ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட சேர்ந்து இந்த இறைப்பகுதிகளை வாசிப்பேன் என்று சொல்லி தயவு செய்து வேதாகமத்தை வாசிக்க ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஜெபிக்க ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய அத்தனை தீமையின் சக்திகளிலிருந்தும் உங்களை காப்பாற்ற என் தேவனுடைய வசனம் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 6 - 9 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது எதுவானதை செய்யாமல் சொல்லாமல் அந்நிய பாஷையில் பேசினால் என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரங்க மண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்களை தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலிலே ஊதப்படுகிறதும் சுரங்க மண்டலத்துல வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது என்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. செபிப்போமாக. எத்தனை அருமையான வேத சத்தியங்களப்பா! நாங்கள் எதை பேசினாலும், தீர்க்க தரிசனம் சொன்னாலும், அந்நிய பாஷை பேசினாலும் தகப்பனே, அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கும் அதை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பரிசுத்த பவுல் வழியாய் கொரிந்திய சபைக்கு மாத்திரமல்ல இன்று வாழ்கிற எங்களுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வேத வசனங்கள் எல்லாம் வாசித்து கேட்கிற நாங்கள் யாவரும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவும், நீர் சொல்லுகிற இந்த வேத சத்தியத்தின்படி நாங்கள் வாழவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வயசுக்கு நம்முடைய சமூகத்தில் செபிக்கிற மாட்டவர அநேகரின் குடும்பத்திலே கஷ்டங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நான் எதிர்காலத்திற்கு என்ன செய்வேன்? அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டுமே, இதோ அட்மிஷன் செய்ய வேண்டுமே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை இல்லையே, திருமணம் செய்ய வேண்டுமே, நல்ல ஒரு வீடை வாங்க வேண்டுமே, நிலத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி பல ஏக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் காண்கிறார்களப்பா. இந்த வேத வசனத்தின் வழியாய் ஆண்டவரே கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்துல பிதா, குமாரன், பரிசுத்தால் நாமத்தினாலே ஒவ்வொருடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அடுத்த மாத நிகழ்ச்சியை நாங்கள் காணும் பொழுது அநேக சாட்சிகள் உம்முடைய சமூகத்தில் வர கர்த்தர் அருள் புரியும்படியாய், அற்புதத்தை, அடையாளங்களை செய்யும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியா நீங்கள் பாருங்கள், கவனியுங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.